ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, இன்றைக்கி சாயங்காலமும் டைம் இருக்குது. ஸோ கட்டாயமாக உங்களால் ஒரு 1.5 நாளில் 65க்கு மேலே எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் எனக்காக ஒன்று டாப் 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 10 யூனிட்டில், அதாவது 5வது யூனிட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 14, 15 அதிகம்னா ஒரு 15 to 17 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் மீதி இருக்க எல்லா லெசன்லுமே 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால தான் டாப் 10 கொஸ்டின்ஸ்னு மென்ஷன் பண்ணேன். ரெண்டாவது 5 மார்க் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி 5 மார்க் வீடியோவும் தனியாக போட்டிருக்கோம். அண்ட் டேரக்ட் 5 மார்க் சொன்னேன், டேரக்ட் 5 மார்க். அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தே ஆகும், அப்போ தான் 65க்கு மேலே எடுக்க முடியும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க முடியல அப்படின்னா 55, 60. ஏன்னா ஆல்ரெடி 1 மார்க்கும் படிக்க மாட்டேறீங்க. 1 மார்க் வந்து நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, யாருமே பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு லெசன் முடிக்கும்போது அப்போவே 1 மார்க் படிச்சிருங்கன்னு சொன்னேன். இப்போ லாஸ்ட் மினிட்ல கெமிஸ்ட்ரி நாளைக்கு வந்து 1 மார்க் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ப்ளஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து 6, 7, 8, 9 இந்த லெசன்ஸோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவில் இருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளமே படிச்சிங்கன்னா போதும். ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா 65 மார்க் எடுக்கலாம். 1 மார்க் மட்டும் நல்லா படிச்சிருக்கேன். யூனிட் 1 மினரல் ஓர், வேரியஸ் டைப்ஸ் இன்வால்வ் இன் டிஸ்ட்ரக்ஷன், இதெல்லாமே 2 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். அதை ஏபின்னு போட்டும் கூட கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், நிக்கல் மான்ஸ் ப்ராசஸ், ஜோன் ரிஃபைனிங் டேரக்ட் 5 மார்க்கு. ஸோ கேன்ஜூ ஸ்லாஜ், பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் வேப்பர் ஃபேஸ், இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது. லிமிடேஷன் ஆஃப் எலிகம் டயக்ராம், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் 5 மார்க்கு. ஆட்டோ ரிடக்ஷன் புக்கின் சுய ஒடுக்கம், சிமெண்டேஷன் வில் படிவாக்கல், கிராவிட்டி செப்பரேஷன், இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். சைனட் லீச்சிங் வேதிக் கழுவுதல், சைனட் லீச்சிங் அதில் வந்து சைனடு வேதிக் கழுவுதல். 1.2.4 மேக்னெட்டிக் செப்பரேஷன் காந்த பிரிகை, வேனர்கல் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் டேரக்ட் 5 மார்க்கு. மேக்னெட்டிக் செப்பரேஷனும் டேரக்ட் 5 மார்க்கு. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கும் டேரக்ட் 5 மார்க். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது படித்து தான் ஆகணும். நானே கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் ஒரு சில கொஸ்டின் கொடுத்து. இதில் ரோஸ்டிங் கால்சினேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. இங்கே எழுதுனேன் ரோஸ்டிங் கால்சினேஷன் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ரைட். அடுத்து செகண்ட் லெசனில் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி பிளாக், ரெண்டாவது அங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்க பாருங்கள். ஆலோட்ராபிசம் இன் பி பிளாக், யூசஸ் ஆஃப் போரக்ஸ், அடுத்து கேட்டினேஷன் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி, ஃபிஷஸ் டாப்பஸ் 3 மார்க், ஈக்குவேஷன் மறந்துடாதீங்க. யூசஸ் ஆஃப் சிலிக்கான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான் 5 மார்க், டேரக்ட் 5 மார்க். ஹைட்ரோபோரேஷன், மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக், போராட் ரேடிக்கல், எத்தில் போரேட் டெஸ்ட்னு இது பேர் கேட்பாங்க. யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட், போரான், ஜியோலைட்ஸ். மொத்தமாக 10-12 கொஸ்டின் கூட இருக்காது. செகண்ட் லெசன் முடிஞ்சு. இதையாவது ஒழுக்கமாக படிங்க. ப்ளஸ் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் டிஃப்ரென்ஸ் யூனிட் 2ல் 5 மார்க்கில் கூட இருக்கலாம். யூனிட் 3ல் நான் வந்து நம்பர்ஸை நோட் பண்ணிட்டேன் புக் பேக்கில். யூனிட் பேர் எஃபெக்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் 2, 5, 7, 8, 12, 13, 15 கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். 3.1.7 ரெட் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ், யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் XO2, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2, டெக்கன்ஸ் ப்ராசஸ், ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், அதாவது சலவை தூளை தயாரித்தல் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இன்ட்ராலஜன் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி, இடைநிலை ஹாலஜன்களின் ப்ராப்பர்ட்டி பண்புகள், ஆர்கான் யூசஸ், நியானோட யூசஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 புக் பேக் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 6, 7, 15 மட்டும் 5 மார்க். இதில் லேந்த்ரைட் கண்ட்ராக்ஷனும் லேந்த்ரைட் அண்ட் ஆக்டினைட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. 6வது கொஸ்டின் பொட்டாசியம் டைக்ரோமேட், நிறைய பேர் படிக்கிறதுலாம் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட், ஜைகர் நட்டா கேட்டலிஸ் அண்ட் யூசஸ், குரோமேட் குளோரைட் சோதனை, குரோமேட் குளோரைட் டெஸ்ட். இது வந்து ஈக்குவேஷன் மட்டும் கஷ்டமாக இருக்கும், எழுதி பாருங்கள். யூனிட் 5 புக் பேக் வந்து நிறையா இருந்தாலும் ரொம்ப ஈஸி. இப்போ தான் மிட்டம் படிச்சிருப்பீங்க. 5வது 14, 25 5 மார்க். அது என்னென்னா விபிடி அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த டயாமேட்டிக்கா டெட்ராடல், நேச்சர் ஆஃப் லிகாண்டு, அவுட் ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே. ஸோ அடுத்து வெர்னியர் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் நேம் 138ஆம் பேஜ்லேருந்து 140 பேஜில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆராயணும். ஐயூபேக் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விபிடி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் புக்கின்ல இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதான் நேச்சர் ஆஃப் லிகண்ட், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. அதை விட்டுறாதீங்க, அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஈஸியான யூனிட்டு. 3-14 வந்து டேரக்ட் 5 மார்க்கு. ஷார்ட் கீ ஃப்ரெண்ட்களுமே டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இதெல்லாமே புக் பேக் எல்லாமே 2 மார்க், 3 மார்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஐசோட்ரோஃபி, அனசோட்ரோஃபி, ட்ரா, SC, FCC, BC, பிராக்ஸ்லா,
டிரைவ் யூனிட் செல் டென்சிட்டி, இங்கேயே நான் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி, பொதுவித்திறன், சாதாரண கனசதுரத்தின் பொதுவித்திறன். கிளாசிஃபை பாயிண்ட் எஃபெக்ட், புள்ளி குறைபாட்டின் வகைப்பாடுகள். ஸோ ஆக்சுவலாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்னும் கொஞ்சம் படிக்கணும், முடிஞ்சால் பாருங்கள். அந்த கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அண்ட் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் முடிஞ்சால் பாருங்கள். யூனிட் 7 புக் பேக் இவ்வளோ தான் இருக்குது. இதுவும் ஈஸியான யூனிட், 5-6 கொஸ்டின் தான் இருக்குது. 3வது 5வது மட்டும் டேரக்ட் 5 மார்க். அதில் ஒரு டேரக்ட் 5 மார்க் வந்து புக்கின் இன்டெகிரேட்டட் ரேட் ஆஃபர் ஃபஸ்ட் ஆர்டர். ஹாஃப் லைஃப் பீரியட் 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து புக் பேக். ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட், புக்கின், டிஃப்ரென்ஸ், இது 3மே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த லெசன் சீக்கிரம் முடிச்சிடலாம். யூனிட் 8மே உங்களுக்கு அவ்வளோலாம் கிடையாது. ஆஸ்வார்ட் டெலிவிஷனில் மட்டும்தான் 5 மார்க் டேரெக்டாக, மீதி எல்லாம் புக் பேக்கும் ஈஸி. லிமிடேஷன் ஆஃப் ஹர்னியஸ் கான்செப்ட் அது மட்டும் படிச்சுங்க. லிவிஸ் ஆசிட் பேஸு, இங்கேயே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். அதர்ஸ்க்கு ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹெச், பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல் என்றால் என்ன அதை எடுத்துக்காட்டு. நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபே பஃபர் சொல்யூஷன் இருக்கும், 2 டைப் இருக்கும். பஃபர் கெப்பாசிட்டி அண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும். ஹேண்ட்ரசன் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க். ஓகே, யூனிட் 8 நீங்கள் யூனிட் 6, 7, 8 பற்றி ஒரே பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி. 9th யூனிட் 1, 2, 3, 5, 24, 25 இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க. இதில் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், கொல்ட்ராஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஃபாரடேலா இது கண்டிப்பாக வரும். அண்ட் மோலார் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி, இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணி டெஃபினிஷன் மட்டும் படித்து ஈக்குவேஷன் எழுதணும். 9.1.3 ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், 4 பாயிண்டாவது படிங்க, கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்க. கேல்வானிக் செல் நோட்டேஷன், கேல்வானிக் மின்கலத்தின் குறியீடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எடுத்துக்காட்டோட பண்ணணும், 5 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கரோஷன், அரிமானத்தை தடுக்கும் முறை, மெட்டலில் இருந்து, உலோகத்திலிருந்து. எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ், மின் வேதி தொடர்பு என்றால் என்ன, அது டெஃபினேஷன் மட்டும் லாஸ்ட் பேஜில் இருக்கும். யூனிட் 10 பாருங்கள், புக்கின் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், நிறையா இருக்குது ஆனால் கம்மி பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு இது போதும். கேட்டசிக்ஸ் ஆஃப் கேட்லிஸ்ட் 5 பாயிண்ட் படிக்கணும் 5 மார்க்கில். ப்ரோனின் மூமெண்ட்டு, ஹல்ம் ஹோல்ஸ் டபுள் லேயர், எலக்ட்ரோஃபோரிசஸ் அட்லீஸ்ட் டெஃபினிஷனாவது படிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் 2, 22, 24 மட்டும் டேரக்ட் 5 மார்க். அப்சார்ப்ஷன் தியரி, இன்டம் தியரி, ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கிபிஸ் ஆப்ஷன், இது எல்லாமே முக்கியமான கேள்விகள், 2 மார்க் 3 மார்க். யூனிட் 11 சப்போனிஃபிகேஷன், விக்ட்ருமேயர் டெஸ்ட், லூகாஸ் டெஸ்ட், இது வந்து டேரக்ட் 5 மார்க். ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால் எடுத்துட்டிங்கன்னா அதில் HI, H1O3 2 ரியாக்ஷன். அடுத்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், அது கீழே இருக்கும், அதில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரியாக்ஷன். ரியாக்ஷன் ஆஃப் கிளிசராலில் ஆக்ரோலின், TNG வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 11th, 12th, 13th முடிஞ்சளவு கம்மி பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபீனால்ஸில் டவுஸ், குமைன், ஷார்டன் பாமன், வில்லியம் ஈத்தர் சிந்தசிஸ், கோல்ப்ஸ், ரீமர் டீமன், தாலின் கப்ளிங் படித்து தான் ஆகும். டெஸ்ட் ஃபார் ஃபீனால், யூஸ் ஆஃப் ஃபீனால் ஈஸி. ஈத்தர்ஸில் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர், ஃபீடால் கிராஃப்ட், யூஸ் ஆஃப் டயத்தில் ஈத்தர் முடிஞ்சு. யூனிட் 12 பாருங்கள், ஒரு 10 நேமிங் ரியாக்ஷன் இருக்கும். ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ஸ்டீஃபன்ஸ், கெட்டர்மேன் கோச்சி, யூரோட்ரோஃபின் கன்ஃபார்ம் வரும், யூசஸோட சேர்த்து படிங்க. ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், ஆல்டால் மெக்கானிசம், கன்வீரியல் மெக்கானிசம் படிச்சுக்கோங்க, டேரக்ட் 5 மார்க். பென்சாயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸ் நனவங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேலசைட் கிரீன் டையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் சோதனை, ஆல்டிஹைடின் சோதனை 12.6 4 சோதனை இருக்குது, 4மே பாருங்கள், ரொம்ப ஈஸி. HV ரியாக்ஷன் சின்ன ஈக்குவேஷன் படிச்சிடலாம். ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் அமிலத்தின் ரெடியூசிங் ஆக்ஷன், இது வந்து சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். HV வினைக்கு அந்த சைட் பேஜில் இருக்கும், தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோதனை கண்டிப்பாக 3 பாயிண்ட் படிச்சுக்கோ, ஈஸி. டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன், மாற்று எஸ்டர்கள் என்றால் என்ன, ஈக்குவேஷனோட எழுதுனுங்க, சின்ன கொஸ்டின் படிச்சிடலாம். யூனிட் 13 பாருங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின், நைட்ரோபென்சினின் வேதி பண்புகள், இது வந்து ஒரு ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி வேணாலும் பாட்டாக கூட கேட்பாங்க, ஒட்டுக்காவும் கேட்பாங்க. குளோரோபிக்ரின் ப்ரிப்பேர்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் 2வது கொஸ்டின். 6வதுல இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷன் கெபரியால், மஸ்டர்ட் ஆயில், கார்பலமைன், கப்ளிங், டயோஸ்டைசேஷன், கோம்பக்ஸ், இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி எலிமெண்ட், செகண்டரி எலிமெண்ட், 7th கொஸ்டின். 8th இந்த ரீசனிங் கொஸ்டின் 4 படிச்சுக்கோங்க. 13வது கேள்வி ஒரு சம்மு, அது கட்டாயம் வர வாய்ப்பு இருக்குது. லைபர்மன் நைட்ரோசோ டெஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 14 புக் பேக் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 4 தான் விட்டுருக்கேன். 5வது மட்டும் DNA RNA 5 மார்க். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் 5 மார்க், கஷ்டப்பட்டாவது படிச்சிருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் 3 மார்க்கில் கேட்பாங்க. எபிமோஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு, இதில் நிறையா இருக்குது, நான் கம்மி பண்ணியிருக்கேன். யூனிட் 15 லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி, உட்காந்து ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வேல்கனைசேஷன். எனக்கு தெரிஞ்சதில் எல்லாமே முக்கியம். இந்த அஸ்பிரின் ஸ்ட்ரக்சரு ஃபஸ்ட் 5 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம். எது வேணாலும் கேட்கலாங்க.
நார்காட்டிக்ஸ் நான் நார்காட்டிக் எது வேணாலும் கேட்கலாம். பியூனா என்ன பியூனாசி எழுதி பாருங்கள், 5 மார்க்கில் கேட்கலாம். நைலான் 6 நைலான் 6 எழுதி பாருங்கள், அவ்வளோதான். புக்கின் ஃபுட் அடிட்டிவ் கேட்டகிரி, அதோட கேட்டகிரி அட்வான்டேஜ், இதெல்லாம் ஒரு 3 பாயிண்ட் படிக்க. ஃபுட் அடிட் மட்டும் டெஃபினிஷன்ஸ் அங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் படிக்க. ஆன்டி ஆக்சிடென்ட்னா அதோட எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்னா எக்ஸாம்பிள். எது எடுத்தாலும் ஒரு டெஃபினிஷன் எழுதுனா எக்ஸாம்பிள் எழுதுங்க. இந்த லெசனை பொறுத்து இருக்குது. டேபிள் ஒன்று இருக்கும், நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பேர்கள் கொடுத்துருப்பாங்க, ஆன்டி ஆசிட்ஸ் ஆன்டிபயோட்டிக்னு. அதில் ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்ன ஸ்ட்ரக்சர் யூசஸ் எக்ஸாம்பிள். அதே மாதிரி அனஸ்தெட்டிக்கோட லோக்கல் அனஸ்தெட்டிக் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்கோட ஸ்ட்ரக்சர் யூசஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் இட். ஸோ அது போக இதில் ஒரு புக்கின் கொஸ்டின் டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மேட்டர். வாட் இஸ் டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னு கேட்பாங்க, டிஎஃப்எம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 15 லெசன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி அந்த பிடிஎஃப்ல இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், இதில் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 லெசன் நல்லா படிச்சுட்டு, ஏன்னா அதில் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன், 10 லெசன் படிச்சுட்டு 14, 15 முடிச்சுட்டாலே ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரியில் மார்க் எடுத்துடலாம். ஆனால் 11, 12, 13 கொஞ்சமாவது பார்க்கணுங்க. இல்லைனா அந்த 5 மார்க்கும் போயிடும். 2 மார்க் 3 மார்க்கில் 2 போகிறக்கு வாய்ப்புக்கு ஆப்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால் 11, 12, 13 உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு யூனிட்டாவது உங்களுக்கு படிக்கிறக்காக பாருங்கள். முடியாத பசங்களுக்காக சொன்னேன், சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, கன்ஃபார்மாக உங்களால் முடியும். திஸ் இஸ் த லாஸ்ட் மினிட் கொஸ்டின், கன்ஃபார்மாக முடியும். தேங்க்யூ.